வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆசிரியருக்கு மதிப்பு அளிக்காதவன் முட்டாள். ஒரு உழவன் தன்னோட மனைவி மீது உயிரையே வச்சிருந்தான். மனைவி அவன்கிட்ட எனக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்னான். மனைவியோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சான் அந்த உழவன். இது மாம்பழம் பழுக்கும் பருவமே கிடையாது. அரண்மனை தோட்டத்துல உள்ள மாமரத்துல தான் எப்போதுமே மாம்பழம் கிடைக்கும். என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தான் அவன். சரி, நள்ளிரவுல யாரும் அறியாம அரண்மனை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். நீண்ட நேரம் தேடி மாம்பழம் இருந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். உயரமா இருந்த மரத்துல முயற்சி செஞ்சு ஏறிட்டான். மாம்பழத்தை பறிச்சிட்டான். பொழுது விடிய தொடங்கிருச்சு. மரத்தை விட்டு இறங்கினா காவலர்கள் கிட்ட சிக்கிக்கிடுவோம். இருட்டும் வரை மரத்திலேயே ஒளிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சான். மரத்தின் கிளைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அவனுடைய கெட்ட நேரம் அரசர் தன்னோட ஆசிரியர் கூட அங்க வந்தாரு. அவன் ஒளிந்திருந்த மரத்தின் நிழல்ல அவங்க 2 பேருமே நின்னாங்க. அங்கிருந்த காவலர்கள் அரசர் உட்காருவதற்காக நாற்காலி ஒன்ன கொண்டு வந்தாங்க. அதுல அரசர் உட்கார்ந்தாரு. ஆசிரியரை பார்த்து, இப்போ நான் ஓய்வாகத்தான் இருக்கேன், நீங்க பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. அரசே, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தரையில உட்கார்ந்தாரு. அவருக்கு பாடம் சொல்ல தொடங்கினாரு. மரத்துல ஒளிஞ்சிருந்த அவன் இத பார்த்தான். இவங்க 2 பேருமே என்னை விட முட்டாளா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சான். இங்கே 3 முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சுட்டான். இதை கேட்ட அரசன், இங்க 3 பேர் தான் இருக்கும், இவன் என்னையும் சேர்ந்து முட்டாள்னு சொல்றானே அப்படின்னு கோபமா இருந்தாரு. அவனை பார்த்துட்டு, எங்கள் 2 பேரையும் உன்னுடன் சேர்ந்து முட்டாள்கள்னு சொல்றையே, நாங்கள் என்ன முட்டாள்களா? என்ன முட்டாள்கள் அப்படின்னு நீ நிரூபிக்கலேனா உன்னோட உடல்ல உயிர் இருக்காது அப்படின்னு சொன்னாரு மன்னர். நடுக்கத்துடனே அவன், அரசே, நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறதற்கு விளக்கம் சொல்றேன். மாம்பழ பருவம் இல்லாத காலத்துல என் மனைவி மாம்பழத்திற்கு ஆசைப்பட்டா. அரண்மனை தோட்டத்துலதான் மாம்பழம் இருக்கும், அங்க போனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் மனைவி மீது கொண்ட ஆசையினால இங்க வந்து ஆபத்துல சிக்கிக்கிட்டேன். என்னை நீங்கள் முட்டாள் அப்படின்னு ஒப்புக்கிடுவீங்க. மதிப்பிற்கு உரியவர் ஆசிரியர். எப்போதும் அவர் உயர்ந்த இருக்கையில தான் அமரணும். மாணவர்கள் கீழே உட்கார்ந்து பணிவா பாடம் கேட்கணும். ஆனா நீங்களோ அரசர் அப்படிங்கறதால ஆசிரியரை நீங்க மதிக்கல. நீங்க நாற்காலியில உட்கார்ந்திருக்கீங்க. ஆசிரியரை மதிக்காத நீங்கள் 2வது முட்டாள். எந்த நிலையிலுமே ஆசிரியர் தன்னோட பெருமையை விட்டு தரக்கூடாது. பொருளாசை காரணமா இவர் தன்னோட நிலைமையை விட்டு கீழே உட்கார்ந்து உங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாரு. இவரு 3வது முட்டாள் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசர், ஆசிரியருக்கு மதிப்பு அளிக்காதவன் முட்டாள் அப்படிங்கிறத உன்னால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த மாதிரியான தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கூடை மாம்பழமும் பரிசும் தந்து அனுப்பி வச்சாரு. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.